Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா வாட்னு உங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தர மாதிரி தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லாம். நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் வச்சுருப்பீங்க, உங்கள் ஸ்டாஃப் நடத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதில் உங்களுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கான்செப்டை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணி நீங்கள் ஸ்டோரிஸ் எழுதிட்டீங்க, தியரி இப்போ எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 3rd யூனிட்டில் ஏஆர்பி அண்ட் RARP ரிவர்ஸ் ஏஆர்பி அப்படின்னு சொல்வோம். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு பேக்கெட் அட்ரஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஒரு ரவுட்டர் இருக்குது, ரவுட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு பக்கம் சர்வர் ஒருத்தவங்க இருக்காங்க, கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ரெண்டு சைடு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா தான் நம்ம ரவுட்டர்னு சொல்லுவோம். ரவுட்டர் மூலியமாக ஒரு நெட்வொர்க்கில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ரெண்டு கம்ப்யூட்டர் 1 கம்ப்யூட்டர் 2ன்னு ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது. அது ஒரு நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஈத்தர்நெட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த 1லேருந்து 2க்கு நான் ஏதாவது டேட்டாவை சென்ட் பண்ணணும்னா ரவுட்டர் யூஸ் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ரெண்டு அட்ரஸ் தேவைப்படும், லாஜிக்கல் அட்ரஸ் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் அட்ரஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மல் வச்சுருப்போம்ல மேக் அட்ரஸ், அதை தான் நம்ம லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்றது நம்ம சிஸ்டமுக்கு இருக்க ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏஆர்பி அப்படின்றது அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால். இந்த அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிக்கும். அதாவது என்ன பண்ணுன்னா லாஜிக்கல் அட்ரஸ்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏஆர்பி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ்டு ஃபார் டிஸ்கவரிங் த ஃபிசிக்கல் அட்ரஸ் அசோசியேட்டட் வித் த கிவன் நெட்வொர்க். இருக்க நெட்வொர்க்லேருந்து அதோடைய ஃபிசிக்கல் அட்ரஸை என்னன்னு கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் இந்த அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகாலோடைய வேலை. விச் இஸ் யூஸ் டு டிஸ்கவர் மேக் அட்ரஸ் ஃபார் த கிவன் டேட்டா லிங்க் லேயர். நம்ம கிட்ட இருக்க டேட்டா லிங்க் லேயரில் எது மேக் அட்ரஸ் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த மேக் அட்ரஸ் தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். லாஜிக்கல் அட்ரஸில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஐபி அட்ரஸை தான் நம்ம லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸே. நம்மக்கிட்ட ரெண்டு விஷயம் நடக்கும் ஏஆர்பியில். ஒன்று ரெக்வஸ்ட் நடக்கும், ரெஸ்பான்ஸ் நடக்கும். நம்ம கிட்ட இருக்க ஹோஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மேக் அட்ரஸ் சென்ட் பண்ணும், தென் ஐபி அட்ரஸ் சென்ட் பண்ணும், அதோடது தென் அது கேட்கறது ஹோஸ்டோட அந்த நெட்வொர்க்கோடைய ஐபி அட்ரஸ் என்ன மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு தான் கேட்க போகுது. ஸோ நமக்கு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிச்சு டார்கெட்டோடது. பட் இங்கே கண்டுபிடிக்க போகிறது ஏஆர்பியில் மேக் அட்ரஸ் தான். டார்கெட்டோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா டார்கெட்டோட மேக் அட்ரஸ் கிடைச்சிரும். இது அட்ரஸ் ரிசொல்யூஷனுடைய வேலை. அதுக்கு மொத்தம் 4 விஷயம் அதை ரெக்வஸ்ட் பண்ணும். ஃபிசிக்கல் அட்ரஸோட சென்டர் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன சென்டரோடது, ஃபிசிக்கல் அட்ரஸ் ரிசீவரோடது என்னது, ஐபி அட்ரஸோடது ரிசீவரோட என்னது. இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறதே அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ், ரிசீவரோட ஃபிசிக்கல் அட்ரஸ் என்ன அப்படின்றது தான். அந்த டார்க் மேக் அட்ரஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைனலாக நமக்கு கிடைச்சிடும். இதுதான் அந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டயக்ராம். ஓகேவா? இதில் மொத்தம் 4 கேசஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்ன கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஐபி டேட்டாகிராம். அதாவது நம்ம டேட்டாகிராமோட ஐபியில் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது. ஓகே, ஐபி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது. தென் ஐபி அட்ரஸ் ஆஃப் த ரவுட்டரோட ஐபி அட்ரஸை செக் பண்ணுறது. டெஸ்டினேஷன் அட்ரஸ் செக் பண்ணுறது ஐபி டேட்டாகிராமில். தென் யூசர் ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணுறது. இந்த மாதிரி 4 விஷயம் யூஸ் பண்ணி இந்த ஏஆர்பியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால் RARP அப்படின்னு சொல்லுவோம். RARP அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஏஆர்பி. ஃபர்ஸ்ட் ஏஆர்பியில் நம்ம என்ன பண்ணோம், லாஜிக்கல் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிச்சோம். இங்கே ஃபிசிக்கல் அட்ரஸை யூஸ் பண்ணி லாஜிக்கல் அட்ரஸை கண்டுபிடிக்க போகிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா RARP அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது, அதாவது மேக் அட்ரஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிஸ்டமோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ப்ராசஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த RARP ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறேன்.
அந்த ஐபி எங்கே இருக்கும், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அட்ரஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஒரு ரவுட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏஆர்பி டேபிளில் இருக்கும். அங்கே போய் இந்த மேக் அட்ரஸ் உள்ளேயே ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லுன்னு அந்த டேபிளில் தேடி எடுக்கிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். டிவைஸ் ஒன்று இருக்குது, ஆர்ஏஆர்பி சர்வர் ஒன்று இருக்குது, ப்ராட்காஸ்ட் மேப் அட்ரஸ் அதர் மேக் அட்ரஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ ஐபி அட்ரஸை போய் தேட போகுது, எந்த ஐபி அட்ரஸ் வேணுமோ அதை வந்து ஆர்ஏஆர்பி சர்வர் மூலியமாக தேடி எடுத்துக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக பர்ஃபார்ம் பண்ணுறது ஆர்ஏஆர்பியோட கான்செப்ட். ஜஸ்ட்டு சிம்பிள், ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து லாஜிக்கல் அட்ரஸை வச்சுக்கிட்டு ஃபிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னா அது ஏஆர்பி. அதுவே ஃபிசிக்கல் அட்ரஸை வச்சுக்கிட்டு லாஜிக்கல் அட்ரஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஆர்ஏஆர்பி. லாஜிக்கல் அட்ரஸ் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்க என்ன வச்சுருப்போம் அப்படின்னா ஐபி அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னா மேக் அட்ரஸ். ஓகே, லாஜிக்கல் அட்ரஸுக்கும் ஃபிசிக்கல் அட்ரஸுக்கும் என்னமா டிஃப்ரென்ஸ், அதுவே நமக்கு சில பேருக்கு இன்னும் தெரியாது. லாஜிக்கல் அட்ரஸ்ன்றது அந்த மேக் அட்ரஸ், அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சிபியூ வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அதுதான் நம்ம மேக் அட்ரஸில் சொல்கிறோம். ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்றது நம்ம நெட்வொர்க்குக்கு ஆல்ரெடி இருக்கிற ஐபி அட்ரஸை தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரெண்டு அட்ரஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்டென்ட் போதுமானதாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்கள் நோட்ஸ் வச்சு எழுதிக்கலாம். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.